நலாஸ் நாட்டு சர்க்கரை நலமுடன் வாழ நலாஸ் இந்தியாவிலேயே நாட்டு சர்க்கரைக்கு ISI முத்திரை மற்றும் அக்மார்க் அங்கீகாரம் பெற்ற ஒரே நிறுவனம். தொடர்புக்கு 9047045000. சுய உதவி குழுக்களுக்கு கடன் வங்கியோடு இணைக்கின்ற ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து கிட்டத்தட்ட 3700 கோடி ரூபாய் அளவில் சுய உதவி குழுக்களுக்கு வங்கிகள் கடன் இணைப்பு ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள். தமிழ்நாடு முழுவதுமே 4,27,000 சுய உதவி குழுக்கள் கிட்டத்தட்ட 1 கோடி மகளிர்கள் உறுப்பினர்களாக இருக்கின்றது. 37,000 கோடி ரூபாய் அவர்களுக்கு இலக்கு நிர்ணயம் பண்ணி ஒவ்வொரு ஆண்டும் குவார்டர்லி ஆஃப்லி ஒவ்வொரு காலகட்டத்திலும் எவ்வளவு சுய உதவி குழுக்களுக்கு எவ்வளவு நிதி வழங்க வேண்டும் என்று சொல்லி 37,000 கோடி ரூபாயை ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் ஒரு டார்கெட் செய்து அதன் அடிப்படையில் கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். நம்முடைய மாவட்டத்தை பொறுத்தளவில் 9 ஊராட்சி ஒன்றியங்கள், 204 கிராம ஊராட்சிகள், 5,902 சுய உதவி குழுக்கள், அதே போல ஒரு மாநகராட்சி, 3 நகராட்சி, 17 பேரூராட்சிகளில் கிட்டத்தட்ட 4,598 சுய உதவி குழுக்கள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன. இன்று மட்டும் அவர்களுக்கு 64 கோடியே 22 லட்சம் ரூபாய் வங்கி கடனோடு அவர்களுக்கு இணைப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. பெண்கள்லாம் மகிழ்ச்சியாட்டு சமூக பொருளாதார நிலையை ஒட்ட வேண்டும், அதிகாரத்தோடு ஆற்றலோடு அவர்கள் செயல்பட வேண்டும். தனக்கு வேலைவாய்ப்பு மட்டுமல்ல, தானே பல பேருக்கு வேலைவாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்ற திட்டத்தோடு சிறப்பாக நம்முடைய தமிழ்நாடு அரசு அந்த துறையை வைத்திருக்கின்ற மாண்புமிகு துணை முதல்வர் அவர்கள் சிறப்பாக இதை வழிநடத்துகின்ற காரணத்தினால் பெண்கள் மகிழ்ச்சியோடு தொழில் செய்து இந்தியாவிலே முதலிடத்தில் இருப்பது பெருமையாக இருக்கின்றது. நன்றி, வணக்கம். நம்ம இந்த மண்ணின் மைந்தர் அவர் சொன்னதுக்கு அவருக்காக பதில் நம்ம சொல்ல முடியாது. ஆனால் ஒட்டுமொத்தமாக பாரதிய ஜனதா ஆட்சி காலத்தில் பாதிக்கப்பட்ட மாநிலம் தமிழ்நாடு. ஒன்றிய அரசால் பாதிக்கப்பட்டிருக்குது நிதி ஒதுக்குவதில். அவங்க பொதுவாக 10 லட்சம் கோடி தந்தேன், 20 லட்சம் கோடின்னு சொல்லுவாங்களே தவிர எந்த திட்டத்துக்கு நிதி கொடுத்தேன்னு சொன்னால் அதுக்கு சொல்லிட்டாங்க. இப்போ உதாரணமாக மதுரையில் எய்ம்ஸ் மருத்துவமனை ஆரம்பித்து அடிக்கல் நாட்டது மாண்புமிகு பாரத பிரதமர். இதே பாரத பிரதமர் தான். இன்னும் நயா பைசா நிதி ஒதுக்கலை, அந்த கட்டடத்தையும் காட்டல. அப்படி சொல்லாங்க. நாங்கள் தான் எத்தனை வருஷமா ஐயா அடிக்கல் நாட்டின காலம் முதல் இதுவரை கேட்டுட்டு இருக்கோம், காணலை. அது உதாரணத்துக்கு சொல்றேன். நம்முடைய தமிழ்நாட்டினுடைய ரயில்வே திட்டங்களுக்கு ஒதுக்கப்பட்ட நிதியை 701 கோடி ரூபாயை திரும்ப கொண்டு போயிட்டாங்க. இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்ல, நீங்க தானே பத்திரிகையில் எழுதி அதை திரும்ப கொண்டு போயிட்டாங்கன்னு சொல்லி. அப்போ இது மாநில அரசை வஞ்சிக்கப்படுதில்ல. அதே போல நம்முடைய அந்த சென்னையில் மெட்ரோ ட்ரெயின் திட்டம், 2வது மெட்ரோ ட்ரெயின் திட்டத்தை நம்முடைய உள்துறை அமைச்சர் அவர்கள் தான் எடப்பாடி ஐயா முதல்வராக இருக்கும்போது அந்த திட்டத்தை ஆரம்பித்தாங்க. அனுமதி கொடுக்கல, மத்திய அமைச்சரவை ஒப்புதல் கொடுக்கல, அதற்கு எந்த விதமான நிதியும் கொடுக்கல. இன்றைய முதல்வர் எவ்வளவு கோடி பார்த்தீங்களா? இப்படித்தான் இதான் பிஜேபியினுடைய நிலை. 63,000 கோடி ரூபாய் கொடுத்துருக்கேன்னு சொல்லுவாங்க. கொடுத்தது எவ்வளவு தெரியுமா? 63,000 கோடி ரூபாய் மொத்த திட்டம். ஒன்றிய அரசு கொடுத்திருக்கிறது 7,000 கோடி ரூபாய், மாநில அரசு கொடுத்திருக்கிறது 21,000 கோடி ரூபாய். மீதி பணம் கடனை வாங்கியிருக்கு. அந்த கடனை திரும்ப செலுத்துவதில் ஏதேனும் பிரச்சனைகள் ஏற்பட்டால் அந்த பணத்துக்கும் முழு பொறுப்பு யாரு? மாநில அரசு தான் முழு பொறுப்புன்னு சொல்லி ஒன்றிய அரசு ஒப்பந்தம் போடும்போது போட்டிருக்கு. அப்படின்னு சொன்னா 7,000 கோடி ரூபாயை தந்துட்டு 63,000 கோடி ரூபாய்ன்னு சொல்லி எல்லாரும் சொல்லுவாங்கன்னா இது என்ன நியாயம்னு தான் உங்ககிட்ட கேட்க. இதுக்கு நீங்க விளக்கம் சொல்லுங்க, யார்கிட்டயா கேட்டு சொல்லுங்க அவங்ககிட்ட போய். நான் சொல்றது உண்மையை மட்டும் நான் சொல்றேன். அடுக்குமாடி குடியிருப்பு நம்ம ஊர்ல தான் கட்டுறாங்க பாருங்க. 1,50,000 லட்சம் ரூபா தருவாங்க ஒன்றிய அரசு. 15 லட்சம் ரூபா ஒரு வீடு, அடுக்குமாடி குடியிருப்பு, ஏழை கொடுக்குற வீடு. 1,50,000 லட்சம் ரூபா தந்துருந்தாங்க. மீதி பணத்தில்
8.5 லட்சம் ரூபா மாநில அரசு மாண்புமிகு முதல்வர் கொடுக்கின்றாங்க. மீதி பணம் பயனாளிகள். அந்த பயனாளி கொடுப்பதிலையும் நம்முடைய மாண்புமிகு முதல்வர் இறக்கப்பட்டு அதில் பல பணங்களை குறைச்சிருக்காங்க. அப்போ இதுக்கு பேர் எப்படி வைப்பீங்க? கிராமப்புறத்துக்கு வாங்க, ஒரு வீட்டுக்கு 2.5 லட்சம் ரூபா அப்படின்னு சொன்னால் 60,000 ரூபா மாநில அரசு ஒன்றிய அரசு தருது. வீட்டுக்கு பேர் பாரத பிரதமர் வீடு கட்டும் திட்டம். நியாயமானி நீங்கள் தான் சொல்லுங்க. பாருங்க, ஒன்றிய அரசு தர வேண்டிய நிதி 4 வருஷமா தரல. எந்த நிதி? ஏழை பிள்ளைகள் படிக்கிறது மெட்ரிக் சிபிஎஸ்இ பள்ளியில் 25% இட ஒதுக்கீடு, 60% தர வேண்டியதை தரல. ஒன்றிய அரசு மீது வழக்கு தொடர்ந்து தமிழக அரசு நேற்று முன்தினம் அந்த நிதியை ஒதுக்குங்கன்னு சென்னை மாண்புமிகு உயர்நீதிமன்றம் அளிச்சிருக்காங்க. இப்படி பொத்தாம் பொதுவாக சொல்லுவாங்களே தவிர எந்த திட்டத்துக்கும் நிதியை என்ன செய்யறதில்லை, விடுவிப்பதில்லை. இந்தியாவில் இருக்கவங்க இந்தியர்கள் இது நம்முடைய இந்திய அரசியலமைப்பு சட்டத்திலே என்ன சொல்றதுன்னா செக்குலர் கண்ட்ரி, மத சார்பற்ற ஒரு நாடு. மத சார்பற்ற நாட்டுக்கு ஒரு இந்திய அரசியலமைப்பு சட்டம் இருக்கு. அதுபடி என்ன செய்யணும், நம்ம வாழ்ந்துக்கிடணும். ஆனால் ஒன்றிய அரசு பொறுப்பேற்றதிலிருந்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை குப்பையில தூக்கி போட்டு RSS சித்தாந்தத்தை கொண்டு வருகின்ற முயற்சி பண்றாங்க. அதைத்தான் நம்ம கண்டிக்கிறோமே தவிர அவங்களுடைய சித்தாந்தம் நேற்று முன்தினம் கூட மாண்புமிகு ஆளுநர் அவர்கள் என்ன சொல்றாங்க, கல்விக் கொள்கை 70 வருஷத்துக்கு முன்னால் உள்ள பிரிட்டிஷ் கல்விக் கொள்கையை வச்சு புத்தக அறிவு மட்டும்தான் வருது, வேற அறிவுங்கிறது வரல. அறிவுக்கு தான் புதிய கல்விக் கொள்கைன்னு சொல்றாங்க. நான் சொல்றேன், பிரிட்டிஷ் கல்விக் கொள்கையை ஏன் எதுக்குறீங்க? பிரிட்டிஷ் கல்விக் கொள்கை எல்லோரும் கல்வி கற்கலாம், அதான் பிரிட்டிஷ் கல்விக் கொள்கை. 1835 பிரிட்டிஷ் கல்விக் கொள்கை எல்லோரும் கல்வி கற்கலாம். ஆனால் மாண்புமிகு ஆளுநர் அவர்கள் அவங்க தான் நம்ம கலாச்சாரத்தை அழிச்சிட்டாங்கன்னு சொல்றாங்க. அப்போ அவங்க கலாச்சாரம் என்னது? உயர் ஜாதியினர் மட்டும் படிக்கலாம், மற்ற சமூகம் படிக்கக்கூடாது அப்படிங்கிறது அவங்களுடைய RSS சித்தாந்தம். இப்போ அதே சித்தாந்தத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு தான் புதிய கல்விக் கொள்கை. இப்போ இருக்கக்கூடிய கல்வி திட்டம் நம்முடைய மாணவ மாணவிகளுக்கு 10வது வகுப்பு பொதுத் தேர்வு, 12வது வகுப்பு பொதுத் தேர்வு. ஆனால் இப்போது புதிய கல்விக் கொள்கை 3வது வகுப்பு, 5வது வகுப்பு, 8வது வகுப்பில் பொதுத் தேர்வு. தேர்ச்சி பெறவில்லை என்றால் உன்னுடைய தாய் தந்தையர் கூலி வேலைன்னா கூலி வேலைக்கு போ, ஆடு மேய்க்க போனா நீனும் ஆடு மேய்க்க போ, மாடு மேய்க்க போனா நீனும் மாடு மேய்க்க போ, தூய்மை படிக்க உங்க அம்மா போனா நீனும் தூய்மை படிக்க போனா. இந்த கொடுமையைத்தான் ராஜாஜி அவர்கள் செய்தார்கள். மாண்புமிகு முன்னாள் முதல்வராக இருந்தவர்கள். தமிழ்நாடு தான் கொதிச்சு எழுந்து குலக்கல்வி திட்டம் அவர் கொண்டு வந்தது. அதே குலக்கல்வி திட்டத்தை தான் புதிய கல்விக் கொள்கை என்ற போர்வையில் ஒன்றிய அரசு கொண்டு வந்திருக்கின்றது. மாண்புமிகு முதல்வர் அவர்கள் ஒருபோதும் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். என் புள்ள ஃபெயில் ஆனா மீண்டும் காலை உணவு கொடுப்பேன், மதிய உணவு கொடுப்பேன், கட்டணம் இல்லா பஸ் கொடுப்பேன், புக்கு கொடுப்பேன், படிக்க வைப்பேன், ஆனால் உயர் பதவிக்கு கொண்டு வருவேன். ஒருபோதும் புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்ள மாட்டேன். நீங்கள் இதை கேளுங்களா, இதை நீக்குங்களா பார்ப்போம். ஒன்றிய கல்விக் கொள்கை அப்போ RSS சித்தாந்தம், சனாதன தர்மம், ஒரு சமூகத்தை தவிர வேற யாரும் படிக்கக்கூடாதுன்னாங்க. என்ன நியாயம்? நன்றி. நாடு முழுவதும் இப்போது ஆட்சியில் இருக்கின்ற மாண்புமிகு முதல்வர் அவர்கள் மீண்டும் வர வேண்டும் என்று எந்த கிராமத்துக்கும் வாங்க, பெண்கள் மகராசன் நல்லா இருக்கணும், இந்த ஆட்சி மீண்டும் வரணும் அப்படின்னு சொல்லி ஊராக சொல்றாங்க. நீங்க வாங்க, நான் கேட்டு தரேன். அந்த பெண்கள் சொல்றாங்க, நானா சொல்றேன். இன்னைக்கு கூட காலையிலே ரோஸ்மியாபுரத்தில் ஒரு நிகழ்ச்சி இருக்கும்போது மகராசன் நல்லா இருக்கணும் ஐயா, நாங்கள் எப்பவும் ஐயாவுக்கு தான் ஓட்டு போடுவோன்னே அந்த மக்கள் சொல்றாங்க. நாங்கள் என்ன செய்யறதுக்கு? அப்போ 234 அதான் மாண்புமிகு முதல்வர் அவர்களை தானே சொல்றேன். மீண்டும் அந்த ஐயா தான் வரணும்னு சொல்லி சொல்றாங்கன்னு சொல்றாங்க. அதனால நிச்சயமாட்டு 234 சட்டமன்ற தொகுதியிலும் மாண்புமிகு முதல்வர் சொல்லுகிற வேட்பாளருக்கு வாக்களிப்பாங்க. தனியாக தானே இருக்காங்க, யாருடைய கூட்டி சேருது ஆட்சியில்.
நயினார் நாகேந்திரன் இப்ப இங்க கூட வந்திருக்க ஐயா எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி ஐயா கடைசி வரை அவங்க கூட இருப்பாங்களான்னு மட்டும் கேளுங்க. அவரு வேற முடிவு எடுத்தாச்சு. அப்படி சொல்லுவாங்க ஐயா. நீங்க என்கிட்ட வரவங்க நிறைய ஏடிஎம்கே எம்எல்ஏ என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்க சொல்லுவாங்க வச்சுக்கிட்டு ஐயா நம்ம மாண்புமிகு திருநெல்வேலி சட்டமன்ற உறுப்பினர் நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியுடைய மாநில தலைவரை வச்சுக்கிட்டு தானே அமித்ஷா ஐயா சொன்னாங்க தென் மாவட்டத்தில் 50 தொகுதி நம்ம தொகுதி வரணும், என்டிஏ ஆட்சி வரப்போகுதுன்னு தானே சொன்னாங்க. டெல்லியில் கூப்பிட்டு வச்சு அதை தானே சொன்னாங்க. நம்ம எதிர்கட்சி தலைவர் சுயமாக சிந்திக்கிற ஆள் தான். நீங்க பாருங்க, ஒரு நல்ல முடிவு எடுப்பாரு. நான் நினைக்கல. நாங்கல்ல. நேற்று நீங்க அவங்க ராஜேந்திர பாலாஜி என்ன சொன்னாங்க நீங்க சொல்லுங்க. என்ன சொன்னாங்க நீ சொல்லுங்க. அப்போ நீங்க உள்துறை அமைச்சர், நாங்க என்டிஏ ஆட்சி கூட்டணி ஆட்சிங்காங்க. அவங்க என்ன சொல்றாங்க, ராஜேந்திர பாலாஜி ஒருபோதும் கிடையாதுங்காங்க. எடப்பாடி ஐயா நீ அப்படி சொல்லக்கூடாது. எடப்பாடி இல்ல இல்லையா, இல்ல அது அவங்க சொல்றது. அவங்ககிட்ட இன்னொருக்கா திருப்பி கேட்டேன்னா எங்களுக்கு டெல்லியில முடிவு பண்ணுவாங்கன்னு இவர் முடிவு இங்க செல்லாதாங்க. சரி, நன்றி.